திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னைக்குமே ஒரு நேர்காணல் பண்ணும்போது எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா யாரை நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம், யாருக்கிட்ட நம்ம பேச போகிறோம்னு அப்படி நான் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு அற்புதமான மனிதர். திரையில் அவர் தோன்றின நாள் முதல்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் வர்ற காட்சி எல்லாத்த இடத்துலையுமே ஒரு கைதட்டல் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். எல்லாரும் செல்லமாக பக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா முதல் படத்துலேருந்து அது பழக்கமாயிடுச்சு. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் பகவதி பெருமாள். ஸோ இன்னைக்கு நம்முடைய திரைக்குறளுக்கு வந்திருக்காரு பகவதி பெருமாள். வணக்கம். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் நீங்கள் அண்ணன் கூப்பிட்றதா ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இப்போ வெளியில் பார்க்குற என்ன நினைப்பானா, பகவதி பெருமாளோட ஆதவன் வயசானவன் நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு தான் அவர் அண்ணன், அப்படிதான் நான் சொல்லுவேன். சரியா? அதனால் எனக்கு என்னென்னா, திரையில் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்டாரிங்கான ஒரு லுக்கு அப்படி கொடுத்தப்போ அந்த கதையிலேயே அந்த லுக்கு கொடுக்கும் போதே நமக்கு பக்கி. அதாவது என்னடா இப்பவும் மறந்துட்டானாங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எந்த திரைப்படத்தில் பார்த்தாலும் அதில் ஒரு வித்தியாசம். ஒரு அந்த காமெடி சென்ஸாக இருந்தாலும் சரி, சீரியஸாக ரோல் பண்ணாலும் சரி, அந்த சட்டில் ஒரு டைலாக் சொல்லி அப்படி கலகலப்பாக்குறது அப்படிங்கிறது பக்ஸுடைய தனித்திறமை அப்படின்னே சொல்லலாம். எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த திரை பயணம்? இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் இந்த படம் பண்ணது தான் முதல்ல, நான் அப்படி தான் சார் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்தேன், அப்படி ஆரம்பிச்சதா? இல்லை, நான் ரொம்ப நாளாக சென்னையில் தான் இருந்தேன், அப்படி ஆரம்பிச்சதா? அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். 96லேருந்து 2000 வரைக்கும் நான் எம்ஐடி குரோம்பேட் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். சார் 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 ஐயோ சார், நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். அதாவது பொதுவாக நான் சொல்லுவேன், சினிமாவுக்கு வந்தவங்க பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் எம்ஐடி குரோம்பேட் எம்ஐடியில் அப்துல் கலாம் அவர்கள், சுஜாதா சார் சீனியர் தான் சார். சுஜாதா பெரிய விஷயம். அங்கே படிச்சுட்டு சினிமாவுக்கு வரணும்னு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். ஸோ 2000 கார்த்திக் ரகுநாத் சார்கிட்ட மக்களின் பக்கம் சாவி எல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒரு கன்னட படம் பண்ணாங்க, மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டைரக்டராக 2000 சொல்ல போனால் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணேன். அப்ரெண்டிஸா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் 2003 காக்க கௌதம் சார்கிட்ட, அப்புறம் 2005 ஜில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா அவங்ககிட்ட. கிருஷ்ணா. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு சரி நம்ம டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் 2012 நடுவில் கொஞ்சம் பக்கத்தாக அமைஞ்சது. சூப்பருங்க. ஆனால் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு எண்ணம் வந்துடும். சரி, இப்போ சினிமாவே கற்பனை பண்ணேன் சார், நான் சின்ன வயசுலேருந்து கதை படிப்பேன் சார், நான் சின்ன வயசுல சினிமா தான் சார் பார்ப்பேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரம்பமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது குரோம்பேட்டில் எம்ஐடியில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு இது, அது அங்கே இன்ஜினியரிங் பண்ணீங்க. ஆமாம், பிடெக். பிடெக். ஆமாம். பிடெக் இன் வாட் ஸ்பெஷலைசேஷன்? ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அவ்வளோ படிச்சுட்டு சினிமாவுக்கு போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படிங்கிறது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. படிச்சுட்டு எப்படி சார் போய் இந்த வீட்டில் வேற ஒத்துக்க மாட்டாங்க. என்ன சொன்னாங்க? அது வீட்டில் சொன்னதுக்கு தான் படித்தது. ஏன்னா 8th படிக்கும் பொழுது நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், அப்பா நான் அந்த பேச்சு வரும்ல, ஃபியூச்சரில் என்ன ஆகணும், டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணும், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு டைரக்டர் ஆகணும். 8th படிக்கும் போதே என்னை ஏற்று பேசுறியா அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படிதான் சொன்னாரு. எங்க ஊர் எங்க உங்களுக்கு? சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்துல திங்கள் சந்தை. பட் உங்களுக்கு அந்த ஸ்லாங் எங்கேயுமே நான் மாதிரி தெரியல. அந்த அப்பா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணனால எவ்ரி 4 years 5 years ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் 4th வரைக்கும் ஸ்காட்டில் படித்தேன், நாகர்கோவிலில் பெரிய ஸ்கூல் அது. அதுக்கப்புறம் விருதுநகர், அங்கே சுப்பையா நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் அது, அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th கும்பகோணத்தில் டவுனி ஸ்கூல். அது 96 ஷூட் பண்ணியிருப்பாங்க. எங்கள் ஸ்கூல் டவுனி ஸ்கூல். ரொம்ப டவுனி ஸ்கூல் நீங்கள் படித்த ஸ்கூலேவா? பேரே டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இல்லை அந்த ஸ்கூலில் தான் ஷூட் பண்ணாங்கிறீங்கல்ல. இப்போ 96 அந்த ஸ்கூலில் தான் நீங்கள் படிச்சது? ஆமாம் ஆமாம். அப்போ ஒரிஜினல் 96 பேட்ச். அது ஒரு சினிமா குடவுன் தான் ஆக்சுவலாக. இவங்க ஆக்டர் தியாகண்ணா, டைரக்டர் அரவிந்த் ராஜ் சார், அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் 4-5 பேர் இருக்காங்க. அரவிந்த் ராஜ் சார் இங்கே வந்திருந்தாரு, அவரும் ஒரு நேர்காணல் வந்தார். அவர் ஸ்கூல் சீனியர். அது ஒரு 150 வருஷம் ஓல்டு ஸ்கூல். அது ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருப்பாங்க. தமிழ் சினிமாவே அங்கிருந்தா உருவாச்சு. அப்படி கிடையாது, அந்த பேட்ச்ல நிறைய பேர் இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் எம்ஐடிக்கு வந்துட்டேன். எம்ஐடி
ஸோ ஏங்க சாதாரணமாக எம்ஐடியில் சீட்டு கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாக்டாக 12th முடிச்சது 95வா? 96. 96. ஒரிஜினலே 96 தான். ஆமாம்மா, அதெல்லாம் 96 பேட்ச். கதைக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு தொடர்பா? ஸோ 96ல் வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வரீங்கன்னா செம மார்க்காக இருக்குமே. ஆமாம், அப்போ எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் இன்ஜினியரிங் வரவங்கள அதில் டாப். இருந்தாலும் மார்க்கு 1141 நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் நான் ஏஞ்சிக்கிறேன். இல்லை எனக்கு ரொம்ப படித்தவங்களா இருக்கீங்க. சொல்கிறேன் இல்லை, அந்த 1141 வந்து எங்கள் ஸ்கூலில் 13வது ரேங்க். அப்போ பார்த்துக்கோங்க. சரி பரவாயில்ல. எவ்வளோ இல்லையா உங்கள் ஸ்கூலில் 13, உங்கள் ஸ்கூலோட 13வது ரேங்க்கு கூட நான் எடுக்கலையேங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே படித்ததுக்கும் அங்கே படித்ததுக்கும் என்னன்னா, லக்கிலி நான் எங்கேயுமே பெருமையாக சொல்லுவேன். நிறைய பேர் வந்து டீச்சர்ஸை பற்றி சொல்லும்போது ரொம்ப புலம்புவாங்க, நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அவர் கணக்கு எடுத்தனால தான் எனக்கு வாழ்க்கையிலேயே கணக்கு வரல, இல்லைன்னா கணக்கு புள்ளியாக இருக்கும் ஆயிருப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லக்கிலி எனக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையுமே மிக சிறந்த ஆசிரியர்கள் தான் எனக்கு வாய்ச்சிருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக நான் போனது வந்து பெரிய பாக்கியம் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சொல்கிறேன், +1 வந்து ஜி ராஜேந்திரன் ஜிஆர் சார்ன்போம். அவரும் +1 மொதல் 3 மாதம் வரல, லீவு. என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு 1000 சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ரீசனை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் தான் சொல்லிட்டீங்களா அந்த ரீசனை கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன்னா, அவர் வந்து இன்வென்ட் பண்ண ஒரு விஷயத்துக்காக, ரிசர்ச்சுக்காக ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பில் போனார். ஒரு ஸ்கூல் வாத்தியார். அவர் திருப்பி வந்ததுக்கப்புறம் பாடம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருந்ததோ, அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் 2015 180வது வருஷம் கொண்டாடுறோம். அதுக்கு ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக நானும் போயிருங்க. போகும்பொழுது ஜிஆர் சார் பக்கத்தில் இருக்கார். இருக்கும் பொழுது சொல்கிறாரு, எத்தனை கதை வச்சுருக்க அப்படின்னு. சார் இப்போது 2 கதை எழுதியிருக்கேன், 3வது கதையில். என்னடா நீங்கள் சொல்கிறீங்க, 1+1 2, அண்ணாமலையும் பாஷாவையும் மிக்ஸ் பண்ணால் புது கதை வரப்போகுது. நீங்கள் என்ன இதை புதுசாக உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களா? இவ்வளோ வருஷத்தில் நீ 2 கதை தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பிரித்து சொல்கிறாரு. இதுதான் மிட் பாயிண்ட்டு. இதுதான் இவர் ஃபிசிக்ஸ் வாத்தியார் தானே, இவர் எப்போ ஸ்க்ரீன் பிளேவை படித்தார்? இஸ் சச் அ பிரில்லியன்ட் மைண்ட். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, பழைய தெரிஞ்சோ தெரியாமல ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்னடா தேய்ச்சிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் சொன்னார். 2000 அந்த டைமில் வந்து சாம்பில் வந்து இன்ஜின் பக்கத்தில் ஒரு ஃபேன் வச்சு ஒரு மாடல் வந்து டிவி சாம்பா. சாம்பில் இன்ஜின் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபேன் வரும். ஏன்னா அது கூலாக சின்ன, அதோட எஃபிஷியன்சி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், மைலேஜுக்கு நிறைய வரும். அது ஆக்சுவலாக டிசைன் பண்ணது அவர் தான், எங்கள் ஸ்கூல் ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஜிஆர் சார். சூப்பர். அப்புறம் நான் பேர் சொல்ல மாட்டேன், ஸ்பிளிட் ஸ்டோன் வெட் கிரைண்டர் வந்தது இல்லை, அதை முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தான். என்னென்னா, இவ்வளோ கண்டுபிடிக்க தெரிஞ்சவருக்கு பேட்டர்ன் பண்ண தெரியல. ஸோ அதை ஒரு கம்பெனி கொடுத்து டிசைன் பண்ணி கொடுத்தா இவருக்கு கிரெடிட் கொடுக்காம அதை அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி ஒரு கல் இந்த பக்கமும் இன்னொரு கல் இந்த பக்கமும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. ஆமாம், ஒரே ஒரு ஆட்டுக்கல்ல அப்படியே வந்து மிஷினாக சுற்றிட்டு இருந்தது. அவர் அதை ஸ்பிளிட் பண்ணி ஹரிசாண்டலில் போடும் பொழுது உங்களுக்கு வெயிட் கம்மி, இன்னும் வேகமாக அரைக்கும். அந்த மாதிரி மைண்ட் அவர். ஸோ இவங்க தான் எங்களுக்கு ஸ்கூல் ஒரு சயின்டிஸ்டுக்கிட்டேருந்து உருவான ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லாமல் அவங்கள நிச்சயமாக சொல்லுவோம். உண்மையிலே ஜிஆர் சாரை பார்த்து நீங்கள் சொல்லும்போது எனக்கே ஒரு பயங்கர இன்ஸ்பயர் ஆகுது. அவர் பார்க்கணும், அவர்கிட்ட நிறைய பேசணும்னு. அந்தளவுக்கு உண்மை நல்ல விஷயம் தான். ஆனால் நல்லா படித்து மார்க் எடுத்து அப்பவும் வீட்டில் சொல்லியிருப்பாங்களே, அதாவது வேலைகளுக்கு போகலாம். அதுதான் அவர் அப்பா என்ன சொன்னார், இப்போ சரி அப்பா என்ன சொன்னாங்க, +2 வரைக்கும் நீ பாரு, அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி நீ +2 முடிக்கணும், இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் போடணுன்னா டிகிரி வேணும்னு சொல்லிட்டு ஒரு தீபாவளி இன்டர்வியூவில் வந்து ஆர்கே செல்வமணி சார் வந்து பேட்டி கொடுக்குறாரு டிடியில். அது ஒரு பியூட்டி இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒன்றில் அலைன் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன், சினிமாவுக்கும் அதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. இப்போவாது ஷூட்டிங் நிறைய பேர் வராங்க, அப்போ வந்து அதுவும் கிடையாது. ஆனால் டிடியில் அந்த இன்டர்வியூவில் எனக்காகவே அவர் சொன்ன மாதிரி இருந்தது.
இந்த வேட்டைக்காரன் படத்துல விஜய் வந்து உட்காரும் போது எவ்வளவு என்ன சொல்றாரு கேடு அப்படின்னா அவர் போலீஸ்கார ஒருத்தர் இன்டர்வியூ கொடுப்பார் இல்ல, அவரு ஓகே நீ எப்படியா அப்படின்னு டெல்லி கணேஷ் இல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்ததுன்னு ஒரு வார்த்தை. அதை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியும் டிகிரி படிக்கணும், +2 முடிக்கணும், அது வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. +2 எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அப்பா 8th படிக்கும்போதே சொன்னேன், +2க்கு வந்து நான் எழுதுகிறேன், பட் இன்ஸ்டியூட் தான். ஸோ இந்த ஆப்போசிட்லேயே கும்பகோணத்தில் வந்து சேது ஷூட் பண்ணாங்க அந்த காலேஜ். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் டெலிஃபோன் குவார்ட்டர்ஸ் இருந்தது. இந்த காலேஜ்லேயே எதிர்த்தாப்புலேயே இருக்க காலேஜ்லேயே போய் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அப்படியே இன்ஸ்டியூட் போயிடுவேன். அப்பா யோசிச்சாரு, நல்ல மார்க் வாங்குற, இன்ஜினியரிங் போ, மெடிக்கல் MBBS கிடச்சுன்னா அங்கே போ, ஏன் டாக்டர் ராஜசேகர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து என்ன வருதோ அது இதுதான்டா போலீஸ் டாக்டர் ராஜசேகர். அதனால எதோனாலும் படி. ஆனால் படிக்கிற அப்பா சொன்னதுல ஒரு ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, இது படிக்கிற வயசு, உனக்கு படிப்பு வருது, அப்போ படிச்சு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு படிச்சிருக்கலாமேன்னு தோணுச்சுன்னா இந்த பீரியட் வராது. அதனால படி. என்ன 4 வருஷம் படிக்க போகிறேன், எப்படியும் BSc படித்தேன்னா 3 வருஷம் படிக்கணும். எக்ஸ்ட்ரா அந்த 1 வருஷத்துக்கு நான் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் நீ இன்ஸ்டியூட் படிக்க போகிற, அதுக்கும் நான் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நானே கவலைப்படலை, நீ படி அப்படின்றாரு. அவருக்கு என்ன நப்பாசைன்னா, இவன் எங்கேயாவது இன்ஜினியரிங்கோ டாக்டர் ஆகிட்டோன்னா அந்த குரூப்பில் அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிடுவான் அப்படின்னு அப்புறம் மாற்றி விடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. ஆமாம். +2 முடித்து ரிசல்ட்டு மார்க்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கு MITயில் வந்திருந்தது, PSG கோயம்புத்தூரில் வந்தது. எனக்கு PSG போகணுன்னு ஆசை. ஏன்னா எங்கள் அண்ணன் அங்கே தான் சிவில் படித்தார். அவர் நிறைய சொல்லுவார், கோயம்புத்தூர் எப்படி அழகாக இருக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும், அவ்வப்போது ஊட்டி போயிட்டு வரலாம். ஆமாம், ஊட்டி போயிட்டு வரலாம். நிறைய கேரளாலேருந்து படிக்க வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கும் இன்ஜினியரிங்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுலேயும் மெக்கானிக்கல் கிடைச்சிது. அதில் மெக்கானிக்கல் நீங்கள் போகும்போது கேரளாலேருந்து வந்தா என்ன, வரலன்னா என்ன, காலேஜ்லேயே வந்து இருப்பாங்க. கவுண்டமணி சார் இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, மெக்கானிக்கல் எடுக்கும்போது எதுக்குப்பா உனக்கு இதெல்லாம் அங்கே. அப்புறம் அண்ணன் தான் திட்டினாரு, டேய் நீ சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுற. அண்ணன் உஷாராயிட்டாரு, டேய் நான் அந்த காலேஜில் இருக்கேன், நீ வந்தா எனக்கு காரியம் கேட்டு, நீ இங்க வராத, நீ அங்க போ, இருக்கலாம். அதனால சென்னைக்கு போடா, அங்கே போனால் ஷூட்டிங் போகலாம், நீங்கள் ஸ்டூடியோவுக்கு போகலாம், 4 பேரை பார்க்கலாம், நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்க, கோயம்புத்தூரில் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு. இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, இது நல்ல விஷயமா இருக்குது. எனக்கு லைஃப்பில் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். முக்கியமான டிசிஷனை நான் எடுக்கிறதுக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து நான் யோசித்து பார்த்து முடிவு தான் பண்ணுவேன், ஆனால் அது கரெக்டாக தான் இருக்கும். அப்படி அப்புறம் சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்தால் ஃபுல்லாக படிச்சுட்டு, ஸோ 4th இயர் முடிக்கும் பொழுது நான் திருப்பி அப்பா கிட்ட போகிறேன். அப்பா கடுப்பிட்டார், ஏய் நீ மாறவே இல்லையா, உனக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்து நீ மாறலைன்னா எப்படிறா, நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிற, உன் வாழ்க்கை சஃபரிங் தான், நீ வந்து ஜெயிச்சவங்களை மட்டும் நினச்சிட்டு போகிற, எத்தனை பேர் தோற்ற இடம் தெரியுமா, அது உனக்கு தெரியாது, தோற்றவங்களை எப்படி உனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லி சொன்னார். நான் இல்லைப்பா போகிறேன்ப்பா, ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே டைரக்டர் ஆயிடுவேன். ஏன்னா எவ்வளோ டைம் ஆகும்லாம் தெரியாது, ஏதோ 2-3 வருஷம் சொன்னால் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேமை பார்த்தேன். பிரேமை எப்படி பார்த்தேன்னா, என் ஃப்ரெண்டு கதிரவன் சொல்லிட்டு ஏரோநாட்டிக்ஸ் பண்ணான். பட் நாங்கள் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் தான். அப்போ மேக்ஸிமம் போனால் ஒரு 300 பேர் தான். அதில் ஹாஸ்டலில் வந்து ஒரு 200 பேர்கிட்ட இருப்போம். நான் ஃபஸ்ட் இயரில் தான் ஹாஸ்டல், செகண்டில் வந்து டே ஸ்காலர். உங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது கல்ச்சுரல்ஸ்லாம் போயிருக்கீங்களா? இருந்தேன். வந்தீங்களா? ஆமாம், ஏன்னா நீங்கள் ஃபைனல் இயர், நான் 3rd இயர். ஓகே, நான் 2001 பாஸ்ட் அவுட், நீங்கள் 2000 பாஸ்ட் அவுட். ஆமாம், நான் 3rd இயர். அங்கே தான் நான் சொன்னேன், ஆமாம் நான் வந்து மிமிக்ரி காம்படிஷன்லாம் பண்ணி லா காலேஜ்ல இந்த செந்தில் வந்து மிமிக்ரி பண்ணாங்க, ஆர்கனைசேஷன் கமிட்டியில் இருந்திருப்போம். மொத்தம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்திருக்கோம், வந்திருக்கோம். ஏன்னா எம்ஐடியில் அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்டார்னு ஒரு படம் வேறு ஷூட் பண்ணாங்க. ஆமாம், அந்த ஷூட்டிங்கும் நாங்கள் இருந்தோம். ஓகே, சிறப்பு. ஸோ எம்ஐடியில் நாங்கள் படிக்க தான் முடியல, அட்லீஸ்ட் வேடிக்கையாவது பார்க்கலாம். அந்த ஹாஸ்டல் தான் பெரிய ஹாஸ்டல்.
பெரிய நிறைய மெமரிஸ் இருக்குது அதில். ஸோ அவன் கதிரவன் சொல்லி அவனோட ஸ்கூல் மேட்டை பிரேம், அவன் போய் பிரேமை மீட் பண்ணி அவனும் இதே தான் சொன்னான். தோற்று போனவங்க அவனை ஆக்சுவலாக காலையில் 11 மணிக்கு அவனை மீட் பண்ணேன் அவங்க வீட்டில் முன்னா ஒரு 1/2 hour பேசினான். அவன் சினிமாவுக்கு நீ ஏன் வரக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன் இருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். உனக்கு எதாவது இருக்கா அப்படின்னா நான் பேச ஆரம்பித்தேன். இடையில 3 மணிக்கு அம்மா வந்து 2 பேருக்கும் ஒரு லெமன் ஜூஸ் வச்சாங்க. 6 மணிக்கு பேசி முடித்தேன். டயர்டாகி நீ கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது, நீ இவ்வளோ பேசுகிறல்ல வந்து தொலை, வந்து சாவு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டான். பட் அவனோட கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ க்ளீனாக ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்தான். என்னன்னா சரி டைரக்டர் தான் சேரணும்னு நினைக்கிறேன், 5 டைரக்டர் சொல்லு, இந்த பார்க்குற எல்லாருக்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்குறது, எப்படியாவது போனால் இப்படியெல்லாம் பண்ணேன்னா நீ வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான அட்வைஸ். ஆமாம், அந்த டேரக்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிடணும். 5 பேர் தான், 5 பேர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம். நான் அப்போ நான் சூஸ் பண்ணது வந்து மணி சார், பாலமேந்திர சார், பாலா சார், அப்புறம் வந்து பாரதி ராஜா சார், சங்கர் சார். எல்லாமே வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு ஜான்ரா, வேறு வேறு ஸ்டைல். பட் இவங்க படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்ககிட்ட ஒர்க் பண்ணி சினிமா கற்றுக்கணும். அதில் என்னால் மீட் பண்ண முடிஞ்சது வந்து பாலுமேந்திரா சார் மட்டும்தான். அது வந்து ஒரு மாதிரி என்னோட பெஸ்ட்டு மெமரிஸ், ஐ ஓப்பனிங் மீட்டிங் அது. அவர் வந்து கதை நேரம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு. அவர் எப்போவுமே பேடில் லெஃப்ட் ஹேண்டில் தான் எழுதுவார், லெஃப்ட் ஹேண்டட் அவர். அப்போது நல்லா தெரியும் வெற்றிமாறன் சார் தான், அவர் தான் அசோசியேட்டு. நான் அந்த கதை நேரம் பில்டிங் பார்த்துருப்பீங்க, ஆஃபீஸ். ஸோ மாடிப்படி ஏறி மேலே போனீங்கன்னா இருக்கும். போனால் அவர் நிப்பாட்டார், என்ன வேணும், இந்த மாதிரி டைரக்டர் சாரை பார்க்கணும், நடிக்க வந்துருக்கீங்களா அப்படின்னாரு. நான் இந்த மூஞ்சி நடிக்கிற மாதிரியா இருக்கு. இல்லை சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணோம். இல்லை நிறைய பேர் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து ட்ரை பண்ண. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் பார்த்தார். சார் என்ன வெற்றி அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி உங்களை மீட் பண்ண வந்துருக்கேன், உள்ளே விடுங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல, ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கும் பொழுது அதை நிப்பாட்டிட்டு ஒரு பையன் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு, அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து நான் பெரிய விஷயமா நான் இருக்கிறேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்து என்னென்னமோ மெமரிஸ் இருக்குல்ல, அதில் வந்து மிக முக்கியமான மெமரிஸ் அதை பார்க்குறேன். ஏன்னா அவர் கேட்டார், நீங்கள் ஓகே இதெல்லாம் ஓகே, இப்போ பாருங்கள் நான் வந்து கதை நேரம் பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்ட வந்து சொல்லி கொடுத்து என்னால் வேலை ஆக முடியாது, ஏன்னா ஏற்கனவே தேவையான அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு படம் பண்ணுவேன், அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களை கூப்பிட்டேன், அப்போ அதில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வேலை வாங்க முடியும், அதனால் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இதே பிரேம் வந்து 2வது கண்டிஷனாக சொன்னது வந்து ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணும். இன்ஜினியரிங்கு ஓகே, எனக்கு வந்து C++ தெரியும், அது தெரியும், ஜாவா தெரியும், இப்படின்னு எதையாவது ஒன்று ஃபில்லப் பண்ணலாம். சினிமாவில் என்னடா ஃபில்லப் பண்ணுவேன், நானே வந்து ஃபஸ்ட்டு பிகினராக வரேன், உனக்கு ஸ்விம்மிங் தெரியும் போடு, டிரைவிங் தெரியும் போடு, டைப்ரைட்டிங் தெரியும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், MS வேர்டு தெரியும், எதையாவது ஒன்று ஃபில்லப் பண்ணு, ஒரு அட்ரஸை போடு, ஒரு ப்ரெசன்டபிள் இன்ஃபர்மேஷன் நீ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா. நான் கரெக்டாக பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுருந்தனால அவருக்கு அது பயங்கர சர்ப்ரைஸ். அவர் வந்து இவங்ககிட்ட இருக்காது, நம்ம நோட் புக்கில் எழுத சொல்லலாங்கிற ஐடியா தான் இருந்திருக்கும். நான் கொடுத்தோன்னா அவர் சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, நான் கூப்பிட்றேங்க அப்படின்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசினார். என்னென்ன படிப்பீங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து சுஜாதா, பாலகுமாரன் இவங்க ரைட்டர்ஸ் மட்டும்தான் படிச்சிருக்கேன் புக்கு. அதை சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து ஒரு குதர்க்க புத்தி இருக்கும்ல, நிறைய படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ரேக்கில் என்னெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிச்சு. அது நீங்கள் சொன்னது ஓகே தான், அது பிகினிங் தான். தமிழில் வந்து நம்ம வந்து பெரிய லக் பண்ணியிருக்கோம். என்னென்னா வி ஆர் வெரி லக்கி. தமிழில் அவ்வளோ ரைட்டர்ஸ், நல்ல ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு காலகட்டத்துலேயும் அப்படி ஒரு பொக்கிஷமாக நிறைய எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ரைட்டர்ஸ் பேர் சொல்கிறாரு. ஜெயகாந்தன்லேருந்து சுந்தர ராமசாமி, இவங்க அசோகமித்ரன், பிரபஞ்சன், அப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு இந்த பேரெல்லாம் நான் வந்து ரேக்கில் பார்த்துருக்கேன் லைப்ரரியில். சரி சார்
இது படிங்க, ராமாயணம் மகாபாரதம் படிங்க. நிறைய படிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிய வரும். உங்களுக்கு கதை சொல்கிறது எப்படின்னு தெரிய வரும். மனுஷங்களை பற்றி புரிய வரும். என்ன நீங்கள் படிங்க. நான் நெக்ஸ்ட் இயர் படம் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பாருங்கள். தட் 15 மினிட்ஸ் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த தேடுறதுல இருக்குல்ல, மிகப்பெரிய ஓப்பனிங். அதில் இருந்து தான் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன ரைட்டர்ஸை தாண்டி நிறைய படிக்க தான் அவர் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காருன்னு தெரியுது. என் வாழ்க்கையில் வந்து நான் சார்கிட்ட ஒர்க் பண்ணலை, ஆனால் அந்த ஓரியன்டேஷன் சொல்லுவோம்ல, இந்த பாதையில் இந்த டைரக்ஷனில் போ அப்படின்னு அந்த திருப்பி விட்டது அவர் தான். ஸோ அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். அதுக்கப்புறம் பாலா சாரை மீட் பண்ண முடியல, ஆனால் லெட்டர் மட்டும் வந்தது சார்கிட்டேருந்து. இந்த மாதிரி என்கிட்ட ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். மற்ற யாரையும் மீட் பண்ண முடியல. சங்கர் சார் ஆஃபீஸ் போனால் அதை ரிசீவ் வாங்கி அப்படி கீழே போட்டாங்க, டெஸ்க்கு கீழே. குப்பீர்னு இருந்தது. நான் போனதுக்கு அப்புறமாவது போட்டிருக்கலாம். கண்ணுக்கு முன்னாடியே இப்படி போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.